நெல்லை மாநகர பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஒரே நாளில் 681 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாதத்திற்கு ஒருமுறை நடத்தப்படும் ஆபரேஷன் நேற்று நடந்தது. இதில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வைத்திருத்தல் போன்ற பிரிவுகளில் தலா 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் ஹெல்மெட், சீட் பெல்ட் அணியாதது, இன்சூரன்ஸ் உரிய ஆவணங்கள் இல்லாதது என 662 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாநகராட்சியில் 11 ஊராட்சிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருவேறு இடங்களில் நூற்றுக்கணக்கானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மார்ச் 15ஆம் தேதி புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்தது. மேலும் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சியில் புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமன்றி அதனை சுற்றியுள்ள திருக்கட்டளை, திருமலை ராயசமுத்திரம், சமுத்திரம், முள்ளூர், வாகவாசல் உள்ளிட்ட 11 ஊராட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் 100 நாள் வேலை பறிபோகும், வரி உயரும், ஊராட்சிகளுக்கான பல சலுகைகள் கிடைக்காது என்று கூறி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாலானோர் நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்குப்பதிவு செய்யாமல் புறக்கணித்தனர். இந்நிலையில் இன்று திருக்கட்டளை மற்றும் திருமலை ராயசமுத்திரம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கேப்பரை மற்றும் மேட்டுவட்டி பகுதிகளில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும் அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி எனவும் பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். தனது பாடல்களுக்கு காப்புரிமை கோரி இளையராஜா நீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய வேளையில் வைரமுத்துவின் இந்த கருத்து பேசுபொருளாகி இருக்கிறது. இளையராஜாவும் வைரமுத்துவும் காலத்தால் அழியாத பாடல்களை ரசிகர்களுக்கு வாரி வழங்கி உள்ளனர். இவர்கள் இணைந்து இயங்கியது 6 ஆண்டுகள் என்றாலும் பாட்டுக்கு ஏற்ற மெட்டும், மெட்டுக்கு ஏற்ற பாட்டும் கொடுத்து ரசிகர்களை திக்குமுக்காட வைத்துள்ளனர். இருவரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு இசையா மொழியா என்று காலம் காலமாக பேசப்பட்டு வரும் சூழலில் பாடலாசிரியர் வைரமுத்து இசை குறித்து பேசியிருப்பது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. இளையராஜா இசையமைத்துள்ள 4000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எக்கோ நிறுவனம் உட்பட சில நிறுவனங்கள் பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது பாடல் வரிகள், பாடகர்கள் என அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடல் உருவாகிறது என கூறிய நீதிபதிகள், வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை, அப்படி இருக்கும் போது பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என வினவினர். இந்த நிலையில் பிரஜின், யாஷிகா ஆனந்த் நடித்துள்ள படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாடலாசிரியர் வைரமுத்து, இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என பேசியுள்ளார். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இசையும் மொழியும் பரஸ்பரம் செய்து கொள்ளும் போதுதான் கலை வெற்றி பெறுகிறது என்றும் வைரமுத்து கூறினார். ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த சர்ச்சை தொடர்பாக இளையராஜா முன்வளித்திருந்த பேட்டி ஒன்றில் இசைக்கு மொழியா மொழிக்கு இசையா என்பது குறித்து விளக்கம் அளித்திருந்தார். கேள்வி ரொம்ப முட்டாள்தனமானது. வார்த்தைகள் முக்கியமானது என்றால் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி அவசியமே இல்லை. போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரா பேசிட்டு போறோம். பாட்டினுடைய அந்த உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கறதே டெட் பாடிக்கு சோல் இருக்கிற மாதிரி. அப்பதான் அது பேசுதுன்னு தெரியுது. போனால் போகட்டும் போடாங்கிறதுல இருக்கிற ஃபீலிங், போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா வராது. நான் எழுதுற வார்த்தைகளுக்கு தான் நீங்க டியூன் போடணும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு டெய்லர்ட்ட நீ போற,
நான் தைக்கிற சட்டையை தான் நீ போட்டுக்கிறன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமோ அவனுடைய இயலாமை தான் அது காட்டுது. இந்த விஷயம் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் இதை முடிவு செய்வது ரசிகர்கள்தான். வரும் 2-3 தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதற்கடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 2 மற்றும் 3 தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது.